வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பயிற்சி பெற்று எத்தகையான நற்பலன்கள் எந்த நிலையில் தரப்போகிறார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம். முதல் பாதம் தனுசு ராசியிலும் 2, 3, 4ஆம் பாதம் மகர ராசியிலும் இருக்கும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தை பற்றி பதிவு போட்டாச்சு. இது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்திற்காக சொல்லக்கூடிய பலன்கள். சனி பகவான் 7.5 சனியாக 7.5 ஆண்டு காலம் நிலையாக அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் இந்த கஷ்டங்கள் போதும் என்கின்ற அளவிற்கு எண்ணற்ற துன்பங்களை தந்து வந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகுகிறார். 7.5 சனி காலத்தில் அனைத்து வகையான கெடு பலன்களையும் தந்து எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்திய சனி பகவான். கஷ்டங்கள் வரும்போதுதான் ஒவ்வொரு மனிதர் இடையே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும். துன்பங்கள் வரும்போதுதான் உறவு என்றால் என்ன என்பதை உணர முடியும். இழப்புக்கள் வரும்போதுதான் நாம் அன்னைக்கே நம்மளுடைய வருமானத்தை சேமிப்பாகவோ இல்லை நம்மளுக்கு தேவையானதை நாம் செய்துக்காம தவற விட்டது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை உணர முடியும். எத்தனை உறவுகளாக இருந்தாலும் காசு பணம் இல்லாமல் போனால் அவர்களுடைய முகமாகப்பட்டது போ என்று சொல்லாமலே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சில செயல்களை பார்த்து நாமாகவே விலகி போகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குவது தான் 7.5 சனி. பொருளை இழந்தவர்களும் உறவுகளால் துன்பங்களை அனுபவித்தவர்களும் வேலையை இழந்தவர்களும் வேலை இருந்தும் கடமைக்காக வேலையை செய்தவர்களும் எத்தனை முயற்சி செய்தும் வெற்றி என்பதை எட்டி பிடிக்க முடியாமல் தட்டி சென்ற காலங்களை கண்முன்னே கண்ட மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சு. சனி பகவான் விலகிவிட்டார். அது மட்டுமா, தடைகள் விலகியது. தடுமாற்றங்களிலிருந்து ஒரு நிலையான முடிவை எடுத்து நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியை சனி பகவானே உங்களுக்கு காட்டுவார். இனிமேல் தொடர்ந்து நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். தீமைகளை மறந்து வாழ்க்கையில் நன்மைகளை தேடி உங்களை காப்பாற்றி கொள்ள வழிகளை காட்டுவார். தொழிலில் மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றங்கள் கட்டாயமாக இருக்கும். பிரிந்த உறவுகள் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து உங்கள் முன்னே உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள், உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பார்த்து இது குடும்பமா, இந்த குடும்பத்தில் எப்படி வாழ்வது என்ற மனநிலையில் நீங்கள் இருந்திருந்தால் குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்கும். இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் இது நமக்கு முக்கியம் என்பதை
உணர்த்துவார். கையில் காசு பணம் இல்லாமல் கடனாக நீங்கள் கேட்டால் கூட உங்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லாத போன மனிதர்களை கண்டு மறுத்து போன இதயத்தால், கனத்த இதயத்தால் கண்கலங்கிய காலங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதை முற்றிலும் மாற்றி காட்டுவார். ரொம்ப அதிகமாக உங்களை பாராட்டி சொல்லிட்ட மாதிரி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பலன்களாகப்பட்டது வேறு மாதிரி கூட நடந்திருக்கலாம். பெரிய துன்பங்கள் இல்லாமல் சாதாரணமாக கூட 7.5 சனியை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் சனி பகவான் 7.5 சனியாக வரும்போது 7.5 ஆண்டு காலங்கள் இதையெல்லாம் செய்வார் என்பது ஜோதிட விதி. என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் அனுபவத்தால் பார்க்கும்போது நிறைய மகர ராசிக்காரங்க நான் சொன்ன கஷ்டமெல்லாம் பட்டதை சொன்னாங்க. அது ஒரு பதிவாக இருக்கட்டும் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே மாற்றம் பெற்று முன்னேற்ற பாதைக்கு சென்று நன்மைகளை அடைந்து இழந்தவைகளை பெறுவதும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவுவதும் எண்ணற்ற நன்மைகளை பெறுவதற்குண்டான வழியை எந்த கிரகங்கள் கெடுத்ததோ அதுவே செய்யும். இப்பொழுது சிறு தடுமாற்றங்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஆனால் கடந்த ஆண்டுகளில் இருந்த பாதகங்கள் இருக்காது. ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும், வாழ முடியும். அந்த சிறு தடையும் தடங்கல்களும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களாக குருவும் ராகு கேதுக்களும் இருக்கிறார்கள். குரு பகவான் வக்ரம் பெற்று இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் ராசியில் இருக்கிறார். 6ஆம் ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் மிக வேகமாக செயல்பட்டு தடைகளை விலக்கி கஷ்டங்களை போக்கி எண்ணற்ற நற்பலன்களை செய்ய குரு பகவானால் முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தடை, தடங்கள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களாகவே முயற்சி செய்து வெற்றி பாதையில் செல்லலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.